இப்போ பார்க்க போற டாபிக் மோஸ்டா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமே, அவங்கனால தான் இப்போ நான் இவ்வளோ ஹைட்ல இருக்கேன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே நினைக்கிற பர்சனா இருந்தா காமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பார்க்க போற சினாரியோல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணா என்ன மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் அதை ஃபுல்லா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றதும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட டாபிக் மீட்டிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். ஹலோ ஆல், வணக்கம். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பேசுவோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதுலேருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்து ஒரு கான்வர்சேஷனாக பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் எப்படி இருக்க. ஃபோர்த் எங்கே இருக்க. ஃபிஃப்த் என்ன பண்ணுற. அடுத்து லைஃப் எப்படி போகுது ஆர் உன் லைஃப்பில் என்ன நடக்குது. அடுத்து பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டு இருப்போம். நைன்த் டைம் இருந்தால் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் இந்த வாட்டி மீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது எல்லாமே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன ஹாய் வந்து ஹாய்ன்னு சொல்லலாம், ஹேன்னு சொல்லலாம், ஆர் அந்த பர்சனோட பேர் சொல்லலாம், ஆர் ஹாய் அந்த பர்சனோட பேர், இந்த மாதிரிலாம் அவங்கள க்ரீட் பண்ணலாம். அடுத்தது அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது வந்து ஓ காட் இட்ஸ் பீன் ஸோ லாங் சின்ஸ் ஐ சா யூ அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஓ காட் இட்ஸ் பீன் ஸோ லாங் சின்ஸ் வி மெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எப்படி இருக்க அப்படிங்கிறது யூஸ்வலாக ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்து எங்கே இருக்க அப்படின்றத வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம், ஆர் வேர் ஆர் யூ லொக்கேட்டட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேர் ஆர் யூ ரைட் நவ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். அடுத்தது என்ன பண்ணுற அப்படின்றத வாட் ஆர் யூ கரண்ட்லி டூயிங் அப்படின்னு கேட்கலாம், ஆர் வாட் ஆர் யூ அப் டு அப்படின்னு கேட்கலாம், ஆர் வாட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ் ஆன் யுவர் பிளேட் ரைட் நவ் அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து லைஃப் எப்படி போகுது அப்படின்றத ஹவ் இஸ் யுவர் லைஃப் ஆர் வாட்ஸ் லைஃப் லைக் தீஸ் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ் பீன் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் உன் லைஃப்பில் என்ன நடக்குது இப்படின்றத வாட்ஸ் நியூ வித் யூ அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹவ் ஆர் திங்ஸ் இப்படி கேட்கலாம், ஆர் ஹவ் இஸ் யுவர் வேர்ல்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது நம்ம வந்து பழைய விஷயங்கள்லாம் பேசி சிரிச்சுட்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா we talked about old memories and laughed about them இப்படி சொல்லணும். we talked about old memories and we laughed about them இப்படி சொல்லணும். அடுத்தது டைம் இருந்தால் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வந்து if we have time let's have coffee and snacks while chatting இப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா let's chat over coffee and snacks இப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அடுத்தது ஸோ இந்த வாட்டி நம்ம பார்த்து பேசினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து லெட்ஸ் மீட் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை வந்து பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய அண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம ஒரு கான்வர்சேஷனாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாப்பிக்கே நீண்ட நாள் பிறகு ஒரு நண்பரை சந்தித்தல். நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது எதிரில் பார்த்தா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து ஹே எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். பதிலுக்கு அவங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு காஃபி கடையில் உட்காந்துட்டு பழைய நாட்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். I was walking in a large area. In front of me, my school friend happily approached. I said, hey, how are you? It's been so long since we met. He said, I'm doing great and asked me, what about you? Then we sat in a small coffee shop and talked about old times. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து முன்னாடி லிஸ்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹே ஹாய் க்ரீட் பண்ணுறது யூஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் பீன் ஸோ லாங் சின்ஸ் வி மெட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஐம் டூயிங் கிரேட் ஹவ் அபவுட் யூ அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தங்களை பார்க்குறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தங்களை பார்க்குறோம்
அப்போ நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தங்களை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு மறக்காமல் காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆல்சோ இதை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது, வேறு எந்த மாதிரிலாம் நீங்கள் கொஷின் கேட்டீங்க அவங்கள அப்படின்றதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று வரப்போகுது. அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் காமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.